ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு ஸ்வீட்னதுமே யூஸ்வலாக ஞாபகம் வருது கேசரி தான் இல்லைங்களா? கேசரி வந்து சுகர் அப்புறமா கலர் சேர்த்து செய்கிறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி இயற்கையான நிறம் சேர்க்கறதுக்கு வேம்பாளம்பட்டையும் பதிமுகமும் சேர்த்து செய்கிற கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. துபாயிலேருந்து மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அவங்க குழந்தை அபிக்குட்டியும் சேர்த்து உட்காந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் அபிக்குட்டி, இது உங்களுக்காக. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போமா. 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன்னா, 1 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுக்கணும். ஆனால் எனக்கு ஸ்வீட் கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால நான் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் ஸ்வீட் லெவல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரைக்கு பதில் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இந்த பாரிஸோட அம்ருத் பிராண்ட் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். எவ்வளவு நம்ம ரவா எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணீர். ஸோ 1/2 கப்பு ரவாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் போடுறதுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு எப்போவுமே அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அதனால எப்போவுமே நமக்கு கேசரி அப்படின்றது ஞாபகம் வர்றதே அந்த ஒரு ஆரஞ்சு கலர் தான் இல்லையா? ஆனால் அந்த கேசரி கலர் வந்து கேன்சரை உண்டு பண்ணோம், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது வந்து பதிமுகம், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பதிமுகம்ங்கிற அந்த ஹர்பு தண்ணியில் போட்டு குடிப்பாங்க கேரளாவில் அந்த இது வந்து வேம்பாளம்பட்டை. இது ரெண்டும் சேர்த்து போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல பிங்கிஷ் ஆரஞ்சு கலர் ஒன்று கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு உடம்புக்கு எதுவும் பண்ணாது, உடம்புக்கு நல்லது. அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த 1 கப் தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல டீப் ரெட் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோடு சேர்த்து நான் இப்போ இந்த 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் சுகரையும் சேர்த்துடுறேன். இது நல்லா சேர்த்து கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம கேசரி பண்ணுறப்ப இதை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே இந்த திராட்சை பழம், இது வந்து ஹோம்மேட் திராட்சை. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் பார்த்துக்கோங்க. வீட்லேயே ஈஸியாக நம்ம திராட்சை செய்ய முடியும். ஸோ இதையும் இந்த முந்திரி பருப்பையும் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு, முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவாவை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த ரவா தான், இருந்தாலும் லேசாக அந்த நெய்யில் ஒரு பெரட்டினோம்னா அதோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ரவா நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அந்த வேம்பாளம்பட்டை ப்ளஸ் பதிமுகம் போட்டு சுகர் போட்டு கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணியை இப்போ இதில் விட்டுடலாம், வடிகட்டி விடலாம். நமக்கு ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிம்மில் மாற்றிட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சிம்மில் இது நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகுது. பார்த்தோம்னா நல்லா அந்த ரவா வந்து வெந்திருக்கிறது பார்த்தாலே தெரியுது. அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் மாறி இருக்கு பாருங்கள். நமக்கு நல்ல கேசரி கலரும் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த வேம்பாளம்பட்டை வந்து யூஸ் பண்ணலாமா என்னன்னுலாம் பயப்பட வேண்டாம். ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த வேம்பாளம்பட்டை வந்து ஃபுட்டு கலரிங்க்கு யூஸ் பண்ணுறது தான், நம்ம உடம்புக்கும் நல்லது தான், எதுவும் கெடுதல் பண்ணாது. ஸோ இப்போ நம்மளோட கேசரி தயார். இதில் நான் இப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டி கேசரி தயார். இந்த இயற்கையான கலர் சேர்த்த கேசரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் அங்கத்தினராக மாறிடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாம் கூட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.